சூரியன் சுட்டெரிக்குது இந்த நாளுக்காக சன்னி ரொம்ப நாட்களாக தனது பொம்மை காருடன் விளையாட காத்திருந்தான். இந்த கார் சோலார் செல்லில் இயங்குகிறது. சூரிய ஒளி விழும்போது இது மின்சாரத்தை உருவாக்குகிறது. அந்த மின்சாரம் தன் காரின் டிசி மோட்டாரை இயக்குகிறது. அப்போது அவன் தாத்தா தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார். அப்போது கார் மரங்களின் நிழலுடன் சென்றவுடனே நின்று விட்டது. சில நேரம் நிழலில் இருந்த பிறகு கார் மீண்டும் சூரிய ஒளிக்கு வந்தால் மீண்டும் ஓடத் தொடங்கியது. ஆனால் சோலார் செல்லின் மின் வோல்டேஜ் உடனடியாக குறைந்து விடுகிறது. சன்னி, நீர் தொட்டியை கொண்டு வா. என்னாச்சு தாத்தா? நீரின் அழுத்தம் சரியா இல்லை. சில நேரம் தண்ணீர் வரவே வராது, சில நேரம் ரொம்ப வேகமா வருகிறது. நீ தொட்டியை கொண்டு வா, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். தாத்தா நீர் தொட்டியை சிறிது உயரத்தில் வைத்து அதில் சப்ளை குழாயை வைத்தார். சில நேரம் கழித்து தொட்டி கொஞ்சம் நிரம்பியது. பின்னர் தாத்தா குழாயை தொட்டி கீழ் வைத்து மரங்களுக்கு தண்ணீர் ஊற்ற தொடங்கினார். அட, இப்போது நீரின் அழுத்தம் மிகவும் நிலையானதாக இருந்தது. அழுத்த ஏற்றத்தாழ்வுகள் இப்போது இல்லை. இதை கண்டதும் சன்னிக்கு கெப்பாசிட்டர் ஞாபகம் வந்தது. பொம்மை காரில் உள்ள சோலார் செல் ஒரு பேட்டரி மாதிரி செயல்படுகிறது. அதன் வோல்டேஜ் குழாயில் இருக்கும் நீர் அழுத்தம் போல மாற்றிக்கொண்டே இருக்கும். இந்த சோலார் செல்லுடன் ஒரு கெப்பாசிட்டரை இணைத்தால் தண்ணீரை போல அது மின்தொகையை சேமிக்க தொடங்கும். அதன் மீது ஒரு வோல்டேஜ் உருவாகும். இந்த தொட்டியில் நீர் சப்ளை நிறுத்திய உடனே அழுத்தம் பூஜ்ஜியமாகி விடுவதில்லை அல்லவா? அதே மாதிரி சோலார் செல்லின் வோல்டேஜ் பூஜ்ஜியமானாலும் இந்த கெப்பாசிட்டரின் வோல்டேஜ் உடனடியாக பூஜ்ஜியமாகாது. அது மெதுவாக குறைந்து கொண்டே போகும். அதாவது அது டிஸ்சார்ஜ் ஆகிறது. கெப்பாசிட்டர் முழுவதும் டிஸ்சார்ஜ் ஆகுவதற்கு முன் சோலார் செல்லுக்கு மீண்டும் ஒளி கிடைத்தால் இந்த கெப்பாசிட்டர் மீண்டும் நிரம்பிவிடும். கார் நிழலுக்கு சென்ற பிறகும் கெப்பாசிட்டர் சில தூரம் வரை மோட்டாரை இயக்கும். சன்னி காரில் ஒரு கெப்பாசிட்டரை வைத்தான். கார் சில நேரம் ஓடத் தொடங்கியது. நான் இன்னும் அதிக கெப்பாசிட்டர்கள் வைத்தால் கார் இன்னும் நீண்ட நேரம் ஓடுமா? சன்னி எப்படி இன்னும் அதிக கெப்பாசிட்டரை வைக்க போறான்?